ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த kavinarts. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்துல் கலாமை தான் வரைய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் போட்டுக்கிறேன். அவுட்லைன் போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஆயில் பேஸ்ட்டில் வச்சு கலரிங் கொடுத்த போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலர் எடுத்து டார்க்கான ஏரியாஸில் ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். ஆயில் பேஸ்ட்டில் கொஞ்சம் லோ ப்ரெஷர்லேயே கொடுத்துக்கிறேன். அப்போனா தான் ப்ளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஆயில் பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேமலின் ஆயில் பேஸ்ட்டில். இப்போ ப்ரௌன் கலர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பீச் கலர் எடுத்து அழகாக ரிமைனிங் ஏரியாஸை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பீச் கலர் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் எல்லோ கலர் எடுத்து லைட்டாக அந்தந்த இடத்துல எல்லோ கலர் கொடுக்குறேன். இப்போ லைட் ஏரியாஸில் ஒயிட் கலர் எடுத்து லைட்டாக கொடுத்துக்கிறேன். இப்போ பட்ஸ் எடுத்து ஒவ்வொரு இடத்த அப்படியே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மவுத்துக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ரெட் கலர் மேலே கோட்டிங் கொடுத்துக்கிறேன். மவுத்துக்கு கீழே ரோஸ் கலர் கொடுத்துக்கிறேன். அப்புறம் பட்ஸ் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேருக்கு வந்து நான் கிரே கலருக்குனால ஃபஸ்ட்டு நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். கிரே கலர் ஆயில் பேஸ்ட்டில் வச்சு அப்படியே அதுக்கு மேலே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே ஒயிட் கலர் எடுத்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிளெண்ட் பண்ணுறதுக்காக பிளெண்டிங் ஸ்டம்ப் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்ஸ் இருந்தாலும் ஓகே. இப்போ பண்ண மாதிரியே நான் லெஃப்ட் சைடு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். அப்புறம் கிரே கலர் எடுத்து கொடுத்துக்கிறேன். பிளெண்டிங் ஸ்டம்ப் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே இப்போ ஒயிட் கலர் எடுத்து ஹைலைட்டான ஏரியாவை ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரௌன் கலர் பென்சில் எடுத்து டார்க்கான ஏரியாவை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அப்படியே
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ ப்ரௌன் கலர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பிளாக் கலர் எடுத்து டார்க்கான இருக்கிற இடத்துலலாம் பிளாக் கலர் கொடுத்துட்டு, அது இல்லாமல் ஐபாலில் வந்து பிளாக் கலர் கொடுக்கணும். டார்க்கான ஏரியாஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஹேரில் இருக்கிற கர்வ்ஸ் எல்லாம் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஒயிட் இருக்கிற ஏரியாஸ்லலாம் ஹைலைட் பண்ணுறதுக்காக நைஃப் எடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேரை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒயிட் போஸ்டர் கலர் எடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ ஷர்ட் வந்து கிரே கலர்னால கிரே கலர் கொடுத்து அதுக்கு மேலே ஒயிட் கலரை கொடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டார்க்கான ஏரியாவில் பிளாக் கொடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்டு கொடுக்குறதுக்காக ப்ரூஷியன் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே லைட் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ டிஷ்யூ பேப்பர் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கார்னரில் மட்டும் லைட்டாக பிளாக் கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். 4 சைடும் டேப் எடுத்துக்கிறேன். இப்போ மார்க்கர் யூஸ் பண்ணி 4 சைடு மார்க்கிங் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.